கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்த ஒரு பொண்ணை நூத்துக்கணக்கான மக்கள் பாக்குற மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு நடுவுல நிறுத்தி போலீஸே அவங்கள தூக்குல போடுது. அந்த பொண்ணோட உடம்பு முழுசா ஆடி அடங்கி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடம்ப சவப்பெட்டியில அடைச்சு தூக்கிட்டு போறாங்க. அப்படி போற வழியில அந்த பெட்டியை தூக்கிட்டு போன 4 பேரும் திடீர்னு ஒரு வித வைப்ரேஷனை ஃபீல் பண்றாங்க. உடனே சவப்பெட்டியை இறக்கி திறந்து பார்த்தப்ப அந்த பொண்ணோட உடம்பு மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்குது. கை காலை உதறிக்கிட்டே எந்திரிச்சு உட்காந்த அந்த பொண்ணு கேஷுவலா சவப்பெட்டியை விட்டு இறங்கி வெளியே நடந்து போறாங்க. ஸ்காட்லாண்ட்ல இருக்க எடின்பர்க் அப்படின்ற கிராமத்துல ஒரு மீன் விக்கிற குடும்பத்துல பிறந்த மேகி அவங்க மேரேஜ் கூட பண்ணிக்காம மற்ற வீட்டு வேலைகளை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்படி இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் மேகிக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரிய வருது. எஸ், மேகி பிரெக்னென்ட் ஆறாங்க. மேகிக்கு கல்யாணம் ஆகாததால இது வெளியே தெரிஞ்சா அசிங்கம்னு யோசிச்சு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ளேயே இருந்து ரகசியமா ஒரு ஆண் குழந்தையையும் பெத்தெடுக்கிறாங்க. பட் அந்த குழந்தை பிறக்கிறப்பவே இறந்து பிறக்குது. இதுக்கு மேலேயும் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சவங்க அந்த குழந்தையோட உடம்ப ஊருக்கு வெளியே இருக்க ஒரு ஆத்துல டிஸ்போஸ் பண்றாங்க. பட் அப்பதான் மேகி மாட்டிக்கிறாங்க. மேகி குழந்தைய ஆத்துல போடுறத அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. பெத்த குழந்தைய கொன்னு ஆத்துல போட்ட குத்தத்துக்காக மேகிக்கு கோர்ட் மரண தண்டனை கொடுக்குது. குழந்தை இறந்துதான் பிறந்துச்சு, நான் கொல்லலன்னு மேகி எவ்வளவு சொல்லியும் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததுனால கோர்ட் அதை நம்பல. அண்ட் இப்படி ஒரு தப்பை இனிமே யாரும் பண்ண கூடாதுன்றதுக்காக செப்டம்பர் 2, 1724 மேகிய பொதுமக்கள் முன்னாடி தூக்குல போட்டு அவங்க உடம்ப மயானத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்பதான் நாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஊர் மக்கள் ஒருவேளை மேகிய சாகிறதுக்கு முன்னாடியே கயிற்றுல இருந்து இறக்கி இருக்கலானும், இன்னும் சிலர் மேகிய தொங்க விட்ட அந்த கயிறு அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்லாததால மேகி இறந்திருக்க மாட்டான்னு பல பேர் பலவிதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பெத்த குழந்தையவே கொன்ன இந்த பொண்ணை மறுபடியும் தூக்குல போடணும்னு ஒரு கூட்டம் போராட்டத்தை கூட நடத்துச்சு. ஆனா இந்த கேஸை விசாரிச்ச ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆல்ரெடி மேகிக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றியாச்சுன்னு ஒருத்தரை 2 வாட்டி தூக்குல போடுறது சட்டத்துல இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மேகி 6 குழந்தைங்களை பெத்து 80 வருஷம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. அந்த குழந்தை இறந்து பிறந்துச்சோ இல்லைன்னா மேகி தான் அந்த குழந்தைய கொன்னாங்களோ, ரெண்டுக்குமே ஆதாரம் இல்ல. ஆனா இங்க மெயின் அக்யூஸ்ட் அந்த பொண்ணை ஏமாத்தினவன். அவனோட பேரும் வெளியே வரல, அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையும் கிடைக்கல.